Hi students, நம்ம வந்துட்டு 7th chapter magnetism இந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல வந்துட்டு magnetic materials பார்த்தோம். அதாவது வந்து diamagnetic materials, paramagnetic materials, ferromagnetic materials அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த 3 இதோட characteristics பார்த்தோம். ஸோ எந்தெந்த மெட்டீரியல்ஸை வந்துட்டு மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுதோ அதை மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். எந்தெந்த மெட்டீரியல்ஸை மேக்னெட்ஸ் அட்ராக்ட் பண்ணலையோ அதை வந்துட்டு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் இந்த 3 மெட்டீரியல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 77, artificial magnets. Artificial magnets are produced from magnetic materials. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை வந்துட்டு நம்ம எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ஜென்ரலி மேட் பை மேக்னடைசிங் அயன் ஆர் ஸ்டீல் அலாய்ஸ் எலக்ட்ரிக்கலி. ஸோ இதை வந்துட்டு ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய்ஸ், அதாவது வந்துட்டு அயன் அண்ட் ஸ்டீல் அலாயை வந்துட்டு மெக்னிட்டைஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் மெத்தட் எலக்ட்ரிக்கலியாக வந்துட்டு அதை மெக்னிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எப்படி அதை வந்துட்டு ஜென்ரலாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாய்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல் அலாய்ஸை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் மெத்தட் மூலிமா அதை மெக்னிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு பண்ணுறாங்க. These magnets are also produced by striking a magnetic material with magnetite or with other artificial magnets. ஸோ இந்த மெட்டீரியல்ஸை இன்னொரு மெத்தட் மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை ஸ்ட்ரைக்கிங் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வித் மேக்னடைட். அதாவது வந்துட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்துட்டு மேக்னடைட் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் கூட ஸ்ட்ரைக் பண்ணும்போதோ இந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் their ability to retain their magnetic property, artificial magnets are classified as permanent magnets or temporary magnets. ஸோ அதோட எபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி, அதாவது வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிட்டைன் பண்ணக்கூடிய எபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை வந்துட்டு பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அண்ட் டெம்பரவரி மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ artificial magnets are produced from magnetic materials either through electrically or another method by striking a magnetic material with magnetite or with other artificial magnets. Depending on their ability to retain their magnetic property, artificial magnets are classified as permanent magnets or temporary magnets. First என்னன்னா பார்த்தீங்கன்னா temporary magnets. Temporary magnets are produced with the help of external magnetic field. ஸோ டெம்பரவரி மேக்னெட்ஸை வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஹெல்ப்னால இந்த டெம்பரவரி மேக்னெட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. They lose their magnetic property as soon as the external magnetic field is removed. ஸோ இந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லூஸ் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. தே ஆர் மேட் ஃப்ரம் சாஃப்ட் அயன். ஸோ இது எதுலேருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன்லேருந்து இதை பண்ணுறாங்க. Soft iron behaves as a magnet under the influence of an external magnetic field produced in a coil of wire carrying a current. ஸோ சாஃப்ட் அயனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னமா பிஹேவ் பண்ணுன்னா ஒரு மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணும். எப்போ மேக்னெட்டாக பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு மேக்னெட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும். ஸோ இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒயரோட காயிலிருந்து இது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. But it loses the magnetic properties as soon as the current is stopped in the circuit. ஸோ கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒயரில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறனால சப்போஸ் கரண்ட் வந்துட்டு அந்த சர்க்கியூட்டில் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மேக்னெட் வந்துட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு லூஸ் பண்ணிடும்.
Magnets used in electric belts and cranes are the examples of temporary magnets. ஸோ இந்த டெம்பரவரி மேக்னெட்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பெல்ஸில், அதாவது வந்துட்டு காலிங் பெல் எல்லாம் வைக்கிறோம்ல, ஸோ அந்த பெல்ஸில், க்ரேன்ஸில், இதுலலாம் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மேக்னெட்ஸ். ஸோ temporary magnets are produced with the help of an external magnetic field. So external magnetic field ஓட ஹெல்ப்னால தான் வந்துட்டு temporary magnets ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சப்போஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்லேருந்து, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து அந்த மேக்னெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டோட எல்லா விதமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் லூஸ் ஆகிடும். ஸோ இது எதுலேருந்து மேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன்லேருந்து மேட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அது ஒரு மேக்னெட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒயரோட காயிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் அந்த கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒயரில் கரண்ட் சப்ளை இல்லை, இல்லாட்டி சர்க்கியூட்டில் கரண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸை இழந்துடும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது வந்துட்டு டெம்பரவரி மேக்னெட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பெல்ஸ் அண்ட் கிரெயின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெம்பரவரி மேக்னெட்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி நம்பர் 6. Spread some steel pins on a wooden board and bring an iron nail near them. ஸோ வந்துட்டு ஸ்டீல் பின்ஸை வந்துட்டு ஒரு உடன் போல் மேலே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு அயன் நெயில், அதாவது வந்துட்டு ஆணின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அயன் நெயிலை பக்கத்தில் கொண்டு வரீங்க. ஆர் தே அட்ராக்டட், அது வந்துட்டு அட்ராக்ட் ஆகுமா? Now make one of the magnetic poles of the bar magnet touch one end of the iron nail. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டோட ஒரே ஒரு எண்டை மட்டும் இந்த அயன் நெயில் டச் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ஆணி டச் பண்ணுற மாதிரி வைக்கிறீங்க. Slide it along its length in one direction slowly till the other end is reached. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்லைட், அதாவது சாய்ச்ச மாதிரி வச்சு ஒரே டைரக்ஷனில் அதை வந்துட்டு இது பண்ணுறீங்க. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டை அதை ரீச் பண்ணுற வரைக்கும். Repeat the process 20 to 30 times as shown in the diagram. ஸோ இந்த மாதிரி 20 to 30 times வந்துட்டு இந்த ப்ராசஸை வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறீங்க. The magnet has to be moved in one direction only. ஸோ மேக்னெட்டை ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணணும். Avoid the swiping of the magnet back and forth. ஸோ என்ன அவாய்ட் பண்ணா மேக்னெட்டை முன்னாடி பின்னாடி இழுக்கிற ஸ்வைப் பண்ணுறத வந்துட்டு உரசறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். Now bring the iron nail near the steel pins. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த அயன் நெயிலை வந்துட்டு அயன் நெயிலுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டீல் பின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. What do you notice? இப்போ என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? என்ன ஆகும்னா அந்த ஸ்டீல் பின்ஸ் எல்லாமே இந்த அயன் நெயிலில் வந்துட்டு ஸ்டிக் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அயன் நெயில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டெம்பரவரி மேக்னெட்டாக வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ அதனால அந்த அயன் நெயிலில் வந்துட்டு அந்த ஸ்டீல் பின்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க the steel pin stick to the iron nail because the nail has become a temporary magnet. இப்போ அந்த நெயில் என்னவாயிடுச்சு, ஒரு டெம்பரவரி மேக்னெட்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால அந்த ஸ்டீல் பின்ஸை வந்துட்டு இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆக்டிவிட்டி நம்பர் 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட். அதுக்கு முன்னாடி மேக்னடைசேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் எ ப்ராசஸ் in which a substance is made a permanent or temporary magnet by exposing it to an external magnetic field. ஸோ மேக்னடைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு பெர்மனன்ட் மேக்னெட் இல்லாட்டி டெம்பரவரி மேக்னெட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமா. This is one of the methods to produce artificial magnets. So artificial magnet produce பண்றதுல வந்துட்டு one of the method வந்துட்டு இந்த magnetization அப்படிங்கறாங்க. So magnetization is nothing but it is the process in which a substance is made a temporary or permanent magnet by exposing it to an external magnetic field. Next பாருங்க permanent magnets அப்படின்னா என்னன்னு. Permanent magnets are artificial magnets
that retain their magnetic property even in the absence of external magnetic field. ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்துட்டு சப்போஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து அது எடுத்துட்டாலோ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கிட்டேயே இருக்கும். ஸோ அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க, permanent magnets are artificial magnets that retain their magnetic property even in the absence of an external magnetic field. So external magnetic field இல்லை அப்படின்னாலும் அந்த மேக்னெட் கிட்ட அந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் கிட்ட அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். These magnets are produced from substances like hardened steel and some alloys. ஸோ இந்த மேக்னெட்ஸை நம்ம எதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா hardened steel இல்லாட்டி சில அலாய்ஸை வச்சு நம்ம இந்த மேக்னெட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். The most commonly used permanent magnets are made of alnico, an alloy of aluminum, nickel and cobalt. ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்லாம் வந்துட்டு எதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்னிக்கோ அதாவது வந்துட்டு அலாய் அலுமினியம், நிக்கல் அண்ட் கொபால்ட்டோட அலாய்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்னிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதனால தான் மேட் ஆயிருக்கு. Magnets used in refrigerators, speakers, fridge and magnetic compass are some familiar examples of a permanent magnet. ஸோ இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில், ஸ்பீக்கர்ஸில், ஃப்ரிட்ஜில், மேக்னெட்டிக் காம்பஸில் இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் தான். Neodymium magnets are the strongest and most powerful magnets on the earth. earthலயே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அதே மாதிரி ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியோடைமியம் அப்படிங்கிற அந்த மேக்னெட் தான். ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ஆர் த மேக்னெட்ஸ் தட் cannot lose their magnetic property in the absence of the external magnetic field. external magnetic field இல்லை அப்படின்னாலும் அந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணாது. அதுதான் வந்துட்டு பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஸோ இதை வந்துட்டு அலாய்ஸ் அண்ட் ஸ்டீலை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் எதுலேருந்து மேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலாய் அலுமினியம், நிக்கல் அண்ட் கொபால்ட் இந்த அலாய்ஸ்லேருந்து மேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரிட்ஜு, மேக்னெட்டிக் காம்பஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மேக்னெட்ஸுமே வந்துட்டு இந்த பெர்மனன்ட் மேக்னெட் தான். ஸோ ஏர்த்லேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியோடைமியம் அப்படிங்கிற மேக்னெட் தான் வந்துட்டு ஏர்த்லேயே வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the magnetic properties of a magnet will be removed from it by the following ways. ஸோ ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வேஸ் மூலமா ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா placing the magnet idle for a long time. ஸோ அந்த மேக்னெட்டை வந்துட்டு லாங் டைம் ஐடியலில் பிளேஸ் பண்ணுறது மூலிமா அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். கண்டினியூஸ் ஹேமரிங் ஆஃப் த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஹேமரிங்னா அப்படியே அடிக்கிறது. ஸோ கண்டினியூஸாக அந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு லூஸ் ஆயிரும். ட்ராப்பிங் எ மேக்னெட் ஃப்ரம் எ ஹைட். ஸோ ஒரு சர்டைன் ஹைட்லேருந்து அந்த மேக்னெட்டை நம்ம ட்ராப் கீழே போடுறது மூலிமாவும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஹீட்டிங் எ மேக்னெட் டு எ ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சரில் அந்த மேக்னெட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். பாசிங் எ வேரியபிள் கரண்ட் இன் எ காயில் that encloses the magnet. ஸோ ஒரு காயிலில் வந்துட்டு வேரியபிள் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலியமாகவும் அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டை கரெக்ட் பிளேஸில் வைக்காமல் இம்ப்ராப்பர் பிளேஸ்லேயோ இம்ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சாலோ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை இந்த மெத்தட்ஸ் மூலிமா இந்த வேஸ் மூலிமா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். First one is placing the magnet idle for a long time, continuous hammering of the magnetic substance, dropping the magnet from a height,
heating a magnet to a high temperature, passing a variable current in a coil that encloses the magnet, improper storage of the magnet. ஸோ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இந்த லெசனோட எண்ட் போர்ஷனுக்கு வந்துடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்ஸ் மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட இந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.